ஹல்லேலூயா. நம்ம கண்ணை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும். எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்திடுங்க. அப்பதான் தூக்கம்லாம் வராது. நல்ல வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே விழித்திருக்கிற கிருபையை தாரும். விழித்திருந்து சத்தியத்தை கேட்கணும். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், உங்களை விடுதலையாக்கும். சகோதரி, இன்றைக்கு உனக்கு ஒரு மெய்யான விடுதலை இயேசு வைத்திருக்கிறார். உன் குடும்பங்களுக்கு வைத்திருக்கிறார், உன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அந்த விடுதலையை நீ பெறுவாய். ஆண்டவரே, அடிமையை ஒரு கழுதையாக மாத்திரம் பலிபிடத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவர் என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சரி, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். இப்போ ஏதோ ஒன்று வாழ்க்கையில் இல்லை, அது உண்மைதான். வீட்டுக்குள்ளே இல்லை, நம்ம எதிர்பார்க்குற ரட்சிப்பு, பணம், வேலை, நகை எல்லாம் அடமானத்தில் இருக்குது. ஒன்றை நினச்சி பார்க்கணும், நிர்வாணியாக தான் வந்தோம், திருப்பியும் வெறுமையாக தான் போக போகிறோம். எல்லாம் வந்தது இடைப்பட்ட காலத்தில் கர்த்தர் கொடுத்தார். சில நேரம் கர்த்தரை எடுத்திருப்பார், ஆனால் எடுத்ததை 2 மடங்கு தர வல்லமை உள்ளவர் அவரும் இருக்கிறார். அது சரீர சுகமாக இருக்கலாம், பலனாக இருக்கலாம், ஐஸ்வர்யமாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம். எதுனாலும் திரும்ப 2 மடங்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அதை வாங்கி உங்கள் ஆத்தும மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது வேர் விடும். முதல்ல நீங்கள் உங்களை நம்பணும். நான் நல்லா இருப்பேன், எனக்கு ஒன்றும் நடக்காது. என் வாழ்க்கை பிசாசோட கையில் இல்லை, உலக மனுஷங்க கையில் இல்லை, என் வாழ்க்கை மந்திரவாதியின் கையில் இல்லை, என் வாழ்க்கை என்னை அச்சுறுத்துகிற வியாதியின் கையில் இல்லை. என் பிராணன் ஏற்கனவே அழிவுக்கு மீட்கப்பட்டு என் பரம தகப்பனுடைய கரத்தில் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என் தாயின் கருவறையில். இதெல்லாம் நம்ம பிரச்சனையே திங்க் பண்ணி பைத்தியமாக உட்காரக்கூடாது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அன்னைக்கு ஒரு அண்ணன் அப்படி தான் சொன்னார். என் மனைவிக்கு என்ன ஆச்சோ தெரில, குக்கரில் அரிசி இருக்கான்னு பார்த்தா குக்கரில் அரிசி கூட அரிசி போடுவாங்கல்ல அந்த கப்பு உலக்கு, அதுவும் சேர்ந்து இருந்துச்சான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அரிசி அளப்போம்ல, அது பேர் காபடி உலக்கா, அந்த உலக்கும் குக்கருக்குள்ளே இருந்துச்சான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே அப்படி இருக்கோ தெரியல. நான் சொல்கிறேன், கவலையை திங்க் பண்ணால் அப்படி தான் நடக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கருவறையில் நம்மளை உருவாக்கினார் பாருங்க. அந்த மேனுஃபேக்சரிங்கை யாராலையும் செய்ய முடியுமா? ஒரு மந்திரவாதிக்கு பயப்படுறோம், ஒரு பேய்க்கு பயப்படுறோம். நல்ல கவனிங்க, அவனால் எவ்வளோ பெரிய வீரன்லாம் சொல்கிறாங்க. பிரதர், அங்கே போய் வச்சா எடுக்கலாம் முடியாது, இருக்கட்டும். ஆனால் அவனால் ஒரு கருவை உருவாக்க முடியுமா? ஒரு அவயவத்தை உருவாக்க முடியுமா? சிருஷ்டிக்க முடியுமா? இந்த உலகத்தை சுத்துறதை நிறுத்த முடியுமா? சூரியன் உதிக்கிறதை நிறுத்த முடியுமா? சந்திரன் வருவதை நிறுத்த முடியுமா? இங்கு வீசுகிறதை, பூமிக்கு எல்லாருக்கும் இலவசமான காற்றை நிறுத்த முடியுமா? இல்லைங்க. அவ்வளவுதான் அவனுக்கு பவர். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். இதெல்லாம் சொல்லி துதிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு 10 லட்ச ரூபா கடனை வச்சுட்டு, ஒரு 20 லட்ச ரூபா கடனை வச்சுட்டு, நம்ம ஆண்டவர் பூமிக்கடியில் இருக்கிற எல்லா தங்கத்துக்கும் வைரத்துக்கும் சொந்தக்காரர் அவர் தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நாம் கேட்டால் பெற்றுக்கொள்வோம். இன்று என்ன வார்த்தை கொடுக்க சொன்னார்? செய்தியின் தலைப்புக்கு ஆதாரமாக ரோமர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ரோமர் 15:33. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன் சொல்லிருங்க. சமாதானத்தை ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க. அந்த சமாதானம் உங்களோடு கூட இருக்கும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இன்று காலையிலிருந்து, ஏன் பல நாட்களாகவே ஏதோ ஒரு காரியம் உன் உள்ளத்துக்குள்ள உன்னை சமாதானமா இருக்க விட மாட்டேங்குது. என்னதான் அதை விட்டு மீளணும்னு நினைச்சாலும், என்னதான் அதை மறக்கணும்னு நினைச்சாலும், அந்த தொடர்ந்து அந்த சமாதான கேடு வந்து கொண்டே இருக்கிறது. எதை குறித்தோ பயம், எதை குறித்தோ ஒரு கலக்கம், எதிர்காலத்தை குறித்த கலக்கம். அப்படி பல விதமாய் நீங்கள் கலங்கி கொண்டே இருக்கிறீர்கள். கடனை நினைத்த கலக்கம், வியாதியை நினைத்த கலக்கம், போராட்டங்களை நினைத்த கலக்கம், சில கலங்கடிக்கிற மனிதர்களால், மனுஷிகளால், அச்சுறுத்துகிற சத்துருக்களால்
தொடர்ந்து உங்களை வாழ விடாமல் உங்களையே கண்காணித்து கொண்டு, உங்களையே வேவு பார்த்து கொண்டு, உளவு பார்த்து கொண்டு, உன் வீட்டுக்குள் என்ன நடக்கிறது, உன் குடும்பத்துக்குள் என்ன நடக்கிறது என்று நாய் சுற்றி திரிவது போல சுற்றி திரிகிற பல மனிதர்களால் பிசாசின் கிரியைகளால் சமாதானத்தை இழந்து நிற்கிறாயா? தொழிலில் போட்டி, ஒருவேளை என் பிள்ளையினுடைய படிப்பில் தோல்வி, எதற்கு நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், நான் என்ன தவறு செய்தேன் என்று பல விதத்தில் சமாதானத்தை இழந்து நிம்மதியற்ற நிலைமையில எதையோ கண்டு பயந்து கலங்கி அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு சமாதானம் உண்டாயிருப்பதாக, சமாதானம் உண்டாயிருப்பதாக. இன்று முதல் உனக்கு சமாதானம், இன்று முதல் உனக்கு நிம்மதி பெருமூச்சை கொடுப்பார். இன்று முதல் ஆறுதல் பெருகும், நாட்கள் பெருகும், காலங்கள் பெருகும். கர்த்தர் சொல்லுகிறார், எந்த காரியத்தின் நிமித்தம் கலங்கினாயோ திடன்கொள், திடப்படுத்திக் கொள். உன்னை கலக்குகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடையாமல் போவார்கள். ஆமேன் சொல்லுங்க. நம்ம தேவனுக்கு பல பேர் உண்டுங்க. அவருக்கு பல பெயர்களை வேதம் வைத்திருக்கிறது. நாம் பார்க்கும் பொழுது யெகோவா, அவர் யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே, யெகோவா ஓசேனு என்று பல தரப்பட்ட நாமத்தை தேவனுக்கு கொடுக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு எந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர் உங்களோட பேச விரும்புறாருன்னா, ஒருத்தர் ஆண்டவருக்கு ஒரு பெயரை வைத்தார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நியாயாதிபதிகள், கொஞ்சம் எல்லாரும் எடுக்கிறீங்களா? 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிதியோனை பாருங்க, மீதியானியர்களால கொள்ளையிடப்பட்ட அந்த ராஜ்யத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கிதியோன் அங்க போரடித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகுகிறார். கிதியோன் கொஞ்சம் பயந்தாங்கொள்ளி தான் போல, பயந்தார். தூதன் வெளிப்பட்டார். கிதியோனை பார்த்து சொன்னாரு, எப்பா நீ அவங்களை எதிர்த்து போ, நான் உன் கூட இருப்பேன், உனக்கு நான் பலனா இருப்பேன், உன்னை அனுப்புகிறவர் நான் என்று சொல்லுகிறார். தூதன் மறைந்தவுடன் கிதியோனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, நான் கர்த்தருடைய தூதனை பார்த்துட்டேனே. எல்லாருக்கும் பிசாசை கண்டா பயம் இருக்கும், வியாதியை கண்டா பயம் வரும், ஏதாவது பயப்படுற மாதிரி செய்தி அங்கங்க வந்தா பயம் வரும். ஆனா ஆண்டவருடைய தூதனை பார்த்த உடனே கிதியோனுக்கு பயம். ஏன்னா தூதனை பார்த்தா இனி நான் உயிரோடு இருக்க மாட்டேனே, செத்து போவனே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதுதான் ஆண்டவர் வந்து மறுபடியும் சொல்லுகிறார், அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இன்னைக்கு நீங்களும் எதையோ குறித்து பயப்படுறீங்க. அடிக்கடி சரீரத்தில் வருகிற வியாதி, மரணம், மரண பயம், கெட்ட சொப்பனங்கள், பிசாசினுடைய கிரியைகள். முன்பு போல என் வாழ்வு இல்லை. முன்பு ஒரு காலத்தில் ஜெபித்தேன், ஜெபித்தவுடன் பதில் வரும். இப்ப எனக்கு ஜெபிக்கவே முடியல, பயமா இருக்கு. இயேசு நேசிக்கிறாரா? இயேசு என் கூட தான் இருக்கிறாரா? என்னோடு இல்லாதது போல நான் உணர்வடைகிறேன். இன்னும் சில சவால், சில அச்சுறுத்தல், வீட்டுக்குள்ள வெளியே சொல்லப்பட முடியாத சில பிரச்சனைகள், சந்தேகத்தின் ஆவி, பிரிவினையின் ஆவி, ரகசிய பாவங்கள். இதை நினைக்கும் போது பயம், பயம். எப்படி வாழ போறோம், எப்படி என் பிள்ளை வாழ போறா, எப்படி என் உடைஞ்ச குடும்பம், நொறுங்கின குடும்பம் ஒன்றிணைய போகிறது என்று கவலைப்படுகிறாய். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சமாதானம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு இங்க இருந்து போகும்போது இந்த பலத்தோடைய போங்க, இந்த வல்லமையோடைய போங்க, இந்த ஜப ஆவியோடைய போங்க. உங்களை அனுப்புகிறவர் அவர்தான். உங்களிடத்திலிருந்து, உங்கள் பிள்ளைகள் எல்லைகளிடத்திலிருந்து கொள்ளையாடி கொண்டு போன ஒவ்வொன்றையும் உங்களை கொண்டு சத்துருவை முறியடிக்க வச்சு உங்க கையில கர்த்தர் பெற்றுக்கொள்ள வைப்பார்.
ஹalleluya ஹalleluya. கர்த்தர் சொல்ற நீ அதே வீட்டுக்குள்ள போ, அதே வாழ்க்கைக்குள்ள போ, அதே பிரச்சனைக்குள்ள போ. உன்னை அனுப்புகிறவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உடனே கிதியோன் அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயர் வைத்தார். அதற்கு சமாதானத்தின் தேவன் என்று அர்த்தம். அதே போலத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். பாருங்க, நியாயாதிபதிகள் 6:23. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். இன்றும் கூட மரண பயத்தோடு, அல்லது என் காரியம் கைகூடாம போயிடுமோ, என் பிள்ளை வாழ்க்கை அப்படியே போயிடுமோ, எங்க குடும்ப பொருளாதாரம் அப்படியே போயிடுமோ, என் கணவர் அப்படியே போயிடுவாரோ, கைவிடப்பட்டு விடுவேனோ என்று எதையோ குறித்து பயப்படுகிறாயா? பயப்படாதே, உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம். நீ சாவதில்லை, அழிவதில்லை, கெட்டு போவதில்லை, நீ உடைக்கப்படுவதில்லை, உன் பிள்ளைகள் கெட்டு போவதில்லை. கர்த்தர் இடிக்க மாட்டார், கட்டுவார், நாட்டுவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், வாழ வைப்பார், பலன் கொடுப்பார். உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் வல்லமை உள்ள தேவன். ஆமேன். இன்னைக்கு சமாதானத்தின் தேவன் அப்படின்னு உங்களோட பேசினார். எப்படிலாம் சமாதானத்தின் தேவன் உங்களை சமாதானமா நடத்த போறாரு. உங்க சமாதானத்தை இப்ப கெடுத்துக்கிட்டு இருக்கிற காரியம் என்ன அப்படின்னு 3 தலைப்புல 3 காரியத்தை பார்த்து ஜெபிக்க போறோம். நல்லா கவனிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு இந்த கேசரி இருக்கு பாருங்க, அதை கிண்டுறதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து, எப்படி கிளாஸ் எடுக்கிறேன் நான், அப்படியே உப்புமாவை போட்டு எல்லாம் பண்ணி முக்கியமான சில கண்டென்ட்டை சேர்க்கும் போது தூங்கிட்டீங்கன்னு வைங்க, கேட்டதை வச்சு போய் வீட்டில் கேசரி கிண்டுனா அது கேசரியா இருக்காது, களி உருண்டையா மாறிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுபோல ஆண்டவருடைய பிரசங்கம் இருக்கு பாருங்க, பிரசங்கம், போதனை இருக்கு பாருங்க, போதனை, உபதேசம். அதை ஆரம்பத்தில் கேட்டு நடுவில் தூங்கி முடிவில் எழும்பி சிரிச்சு போனா அது வீட்டுக்குள்ள போனா ருசியா இருக்காது. ஆமென். வாழ்க்கைக்குள்ள போனா அது என்ன கொடுக்காது? விடுதலை கொடுக்காது. வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறியணும், சத்தியம் விடுதலை கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். முதல்ல தெரிஞ்சாங்க வந்திருக்க மாட்டேனுங்க. ஒரு ஆமேன். உங்களை கொண்டுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களை கொண்டுதான் உங்களுக்கு விடுதலை. அப்ப அந்த பிரபுகிதியன் சோம்பேறியா? அந்த அக்கா அந்த அண்ணெல்லாம் போனா விடுதலை வாங்கி, அது அந்த காலம். இந்த காலம் கர்த்தரை யார் என்பதை நீ அறிய வேண்டும். அவர் உனக்குள் இருக்கிறது எப்படி என்பதை நீ உணர வேண்டும். அதற்காக உங்களை பழக்கப்படுத்துகிறார், பயிற்றுவிக்கிறார். ஆமென். தேற்ற போகிறார். முதல் தலைப்பு, சமாதானத்தின் தேவன் சாத்தானை நம்முடைய கால்களின் கீழே மிதித்து போடுவார். நம்பர் 1, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், முதலாவது, உன் தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில், பிள்ளைகள் எல்லையில், உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில், உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் உங்களுடைய சமாதானம் கெட காரணம் யார் என்றால் பொல்லாத சாத்தான், பொல்லாத சாத்தான். அதனால ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இன்று அந்த சாத்தானை காலுக்கு கீழே கர்த்தர் நசுக்கி போட போகிறார். ஆதாரமான வசனம், எல்லாரும் பைபிளை திருப்பணும். ரோமரை எடுங்க. ரோமரை எடுத்து 16ஆம் அதிகாரம், ரோமர் 16:20 படிக்கலாம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்க போறார். ஆமென். அந்த கிருபை உங்களோட இருக்க போகுது. எப்படி பிரதர் அந்த சாத்தானை நாம் மிதிக்க? ஆண்டவர் தான் சிலுவையில ஏற்கனவே என் வாழ்க்கையில போராடுகிற பிசாசின் தலையை நசுக்கி போட்டுட்டார்ல, மறுபடியும் காலுக்கு கீழே நசுக்கி போடுவாய் என்று எப்படி சொல்லுகிறார்? எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார்,
நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஏவாளை வஞ்சிக்கும்படி அந்த சர்ப்பம் நுழைந்த போது அந்த சர்ப்பம் இவ்விதமாய் தேவனால் சபிக்கப்பட்டது. ஏ பிசாசே, இன்றைக்கு கர்த்தர் இனி வரும் நாள் உன் தலையை அவர் நசுக்குவார் என்று. அவர் சிலுவையில் அதை செஞ்சு வச்சுட்டு போகல, அவர் தலையை நசுக்கிட்டு போயிட்டாரு. ஆனா நீங்கள் அதை செய்யணும்னு விரும்புறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க வியாதியை, உங்கள் வாழ்க்கையில் சில பிரிவினையை, குடும்ப சமாதானத்தை, பாவத்தை, தரித்திரத்தை, மன கசப்புகளை உண்டாக்குபவன் பிசாஸ். நமக்கு முதலாவது எதிராளி பிசாசானவன் தான், சத்துருவானவன் தான். பரிசுத்த வேதம் அவனை பற்றி சொல்லும் பொழுது அவன் அழிக்க வருபவன், கொல்ல வருபவன், திருட வருபவன், வஞ்சிக்க வருபவன், தந்திரத்தை தீட்டக்கூடியவன். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை, நீ ஆலயத்துக்கு வருகிறாய், ஜெப கூட்டத்துக்கு வருகிறாய், வேதம் படிக்கிறாய், திருவிருந்து எடுக்கிறாய், கர்த்தருடைய மாம்சத்தை அப்பமாய் நினைத்து புசிக்கிறாய், அவருடைய இரத்தத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிறாய். ஆனால் இதை மட்டும் செய்தால் உலகத்தை ஜெயித்து விடலாமா? இல்லை. உங்களுக்கு ஒரு யுத்தம் உண்டு, உங்களுக்கு ஒரு போராட்ட களம் உண்டு. அந்த களத்தில் தான் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அந்த யுத்த களத்தில் கர்த்தர் உங்களை போரிட ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த வேதம் சொல்லும் பொழுது, இதோ நம் விரல்களை யுத்தத்துக்கும் போருக்கும் பழக்கப்படுத்துகிற கர்த்தர். அப்படியானால் என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்வில் உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கிற பிசாசு, கெடுக்கிற பிசாசு, அதை எதிர்க்க திராணி உள்ளவர்களா நம்ம மாறணும்னு விரும்புறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எப்பவுமே ஏசப்பா கிட்ட போய் ஏசப்பா ஏசப்பா நல்லா பேசுறோம். எனக்கு அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே. பேய் அடிக்க வந்தாலும் ஆண்டவரே இந்த பேயை பாருங்க அடிக்க ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மந்திரம் பாருங்க ஆண்டவரே, என்ன தூங்க விட மாட்டேங்க ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மந்திரத்தை பிடுங்கி போட்டுருங்கப்பா ஆண்டவரே, இந்த சர்ப்பத்தை மீது. கர்த்தர் சொல்றாரு, கிருபையை அவர்கிட்ட கேளு, ஸ்தோத்திரம் அவருக்கு பண்ணு, பாட்டவரை பாடு. நீங்க ரொம்ப வல்லவர், நீங்க ரொம்ப அழகுள்ளவர், நீங்க ரொம்ப புகழப்படத்தக்கவர். உங்க லவ் எல்லாம் வர்ஷிப்ல காட்டுங்க. ஆனா மலை போன்ற துன்பம் வரும் பொழுது அவைகளோடு நீ பேச வேண்டும். பிசாசு வரும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடு என்று தேவன் சொல்லி தரவில்லை. அவனுக்கு எதிர்த்து நில், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதற்குத்தான் அந்த கிருபை உங்களோடு இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். பிரதர், நானா பேயா விரட்டிடுவனா? அப்படின்னா நீங்க சரியான கிறிஸ்தவள் அல்ல, கிறிஸ்தவன் அல்ல. ஏன் மனம் முறிவாகுகிறீர்கள்? உங்க வீட்டுக்குள்ள பாடல் இருக்கு, ஜபம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, ரட்சிப்பின் ஜபம் இருக்கு, தேசத்துக்காக நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஒன்னு சொல்றேன், துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் விரோதமா நீ யுத்தம் பண்ணணும். ஊழியத்துக்கு மட்டும் வானமண்டல ஆவி இருக்காது, ஊழியத்துக்கு மட்டும் பிரச்சனை வராது. நீ ஒரு குடும்பம் நடத்தினா, ஒரு குடும்பத்துல தலைவனா இருந்தா, தலைவியா இருந்தா, ஒரு வேலை பார்த்து 4 முன்னேற்றம் வந்தா உனக்கு விரோதமாய் வருவான். தேவ சமூகத்தில் உன்னை குற்றம் சாட்டுவான், உன்னோடு வழக்காடும்படி வருவான், அழிக்க வருவான். அப்போ நீங்க அவனை எதிர்க்க வல்லமை கொண்டவர்களா மாறணும். பிரதர், நீங்க சொல்றீங்களே, ஆதாரம் இருக்கா? எடுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்தை எடுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் சீக்கிரமா. லூக்கா 10:19 எல்லாரும் எடுங்க. 19வது வசனத்தை எடுங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அட பயந்தாங்கொள்ளிகளா, ஆண்டவர் உங்களை பார்த்தா பேசுறாரு. ஆமேன் சொல்லுங்களேன். ஐயோ, ஊழியத்துக்கு போனா கால் இழுத்து வச்சிருமோ, ஆமேன், வாய் கோணிருமோ, சாத்தான் அடிச்சிருவானோ அப்படின்னா ஊழியத்துக்கு லாய்க்கில்லைன்னு அர்த்தம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. வேற கோயிலுக்கு தான் போகணும். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்ப அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கணவருக்குள்ள ஒரு கோபம் இருக்கா? கணவருக்குள்ள ஒரு குடி பழக்கம் இருக்கா? தொழிலுக்குள்ள அடிக்கடி நட்டம் வருதா? துரோகிகள் நம்பிக்கை துரோகம் பண்றாங்களா? மந்திரங்கள் பண்றாங்களா? ஒரு தேவனால ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும், அதை எதிர்க்க, அதை அழிக்க. பிரதர், சத்துருக்கிட்டலாம் அதிகாரம் இருக்கு, பணபலம் இருக்கு, படபலம் இருக்கு,
தந்திரம் இருக்கு, நல்ல போன்ல பொய் சொல்லி கொடுத்தா அதை தான் நம்புவாங்க. மந்திரம் இருக்கு. என் கையில என்ன இருக்குன்னா ஒன்னே ஒன்னு இருக்கு, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற பிள்ளை நீ. இயேசுவின் நாமத்தில் பூலோகத்தில் எவைகளை கட்டினாலும் பரலோகத்தின் தேவனானது கட்டப்பட்டிருக்கோ, எவைகளை கட்டவிழ்த்தாலும் கர்த்தரவைகளை கட்டவிழ்ப்பார். அப்ப நீ யாரு? ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. எதனால? இயேசுவின் இரத்தத்தால. அந்த அதிகாரம் எங்க இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் கிட்ட இருக்கு. அதனாலதான் இயேசு சொன்னார், என்றென்றும் சதா காலமும் உங்களோடு தங்கி இருக்கும்படி வேறொரு ஆவியாகிய சத்திய ஆவியானவர் வருவார். ஹல்லேலூயா. நம்ம வரத்துல வளரும் போது கர்த்தர் உன்னை காமிச்சு கொடுத்தா அப்படி தோளை தூக்கிட்டு, சிஸ்டர் உங்க வீட்டில் பாம்பு இருக்கு. பாம்பு எதுக்கு காட்டி கொடுக்காரு? எதுக்கு காட்டி கொடுக்காரு? ஒரு ஊழியக்காரனுக்கோ ஒரு ஊழியக்காரிக்கோ வல்லமை பெற்றவர்களுக்கோ அதை இயேசுவின் நாமத்தில் அழித்து போட, அந்த வீட்டை பயம் காட்ட அல்ல. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஊழியன் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரி அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு விசுவாச பிள்ளை அப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த அதிகாரத்தை பரிசுத்த ஆவியானவர் எதற்கு கொடுக்கிறார் என்றால் தேவனை உயர்த்தும்படிக்கு. ஆமென் சொல்லுங்க. பயப்படாதிருங்க. இன்று ஆண்டவர் சொல்றாரு, அந்த அதிகாரத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். யோபு இந்த பக்தனை பார்க்கும் பொழுது, யோபு பக்தனை பார்க்கும் பொழுது ஆடு மாடு மிருக ஜீவன் அழிந்து போயிற்று. வேலைக்காரர்கள் அழிந்து போனார்கள். பிசாசு அழிவை கொண்டு வந்தான். 10 பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். யாரால்? பிசாசினால். கொடிய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்து யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. திடீரென்று அழிவு வருதா? தொழில் அழிவு, வீட்டுக்குள்ள அழிவு, நாசம், ஒரு போராட்டம், பிரிவினை, ஒரே கலகம், சம்திங் ராங் உங்க வீட்டுக்குள்ள. பிசாசு நுழைந்திருக்கிறான் என்ற அர்த்தம். தேவனுடைய பிள்ளை சுதாரிக்கணும். ஆமென். எங்கோ இருந்து கொண்டு போற எண்ணெயையோ தண்ணியையோ தெளிச்சு விட்டுட்டு அது அழியாது. நீ யுத்தம் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி பிரதர் யுத்தம் பண்றது? நான் சொல்லுகிறேன், உங்கள் முழங்கால் உங்கள் யுத்தத்துக்கு ஒரு பெரிய ஆயுதம். உங்கள் ஜெபம் ஆவிக்குரிய மண்டலத்தில் பிசாசை எதிர்க்க ஒரு பெரிய ஆயுதம். உங்கள் உபவாசம் சத்துருவை ஒழித்து கட்ட அது ஒரு பெரிய ஆயுதம். உங்கள் ஸ்தோத்திர பலி சத்துருவை இடித்து தள்ள அது ஒரு பெரிய ஆயுதம். நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி அப்பாலே ஓடி போ என்றால் அது அவனை துரத்துகிற பெரிய ஆயுதம். இதை பயன்படுத்துறது சரியான இடத்துல பயன்படுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க செய்றீங்களா? நீங்க செய்யாம எனக்கு வைக்கா அழிக்கா அப்படி சொன்னா ஓடிடுமா? என்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டா ஓடிடுமா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. சில கட்டுகளை ஊழியர்கள் உடைப்பார்கள். சில கட்டுகள் ஏவப்படும் போதெல்லாம் வரும். அப்போ உன் பக்கத்தில் நைட்டு 12 மணிக்கு ஊழியக்காரன் இருக்க முடியாது, ஊழியக்காரி இருக்க முடியாது. ஃபோன் போட்டால் எல்லா ஊழியக்காரங்களும் 12 மணிக்கு இந்த காலத்தில் ஃபோனை எடுக்க மாட்டாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமாம், 10 மணிக்கெல்லாம் இப்போ ஊழியர்கள் ஃபோனை சைலண்டில் போட்டுடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு அது ஆபத்தாயிடும். பேய்க்காக இல்லை, ரெக்கார்டிங்கில் இருக்கும். ஸோ அப்போ அந்த 12 மணிக்கும் 2 மணிக்கும் ஒரு ஆவி உன் மேலே ஏவப்படும் போது அதை யுத்த களத்தில் நின்று அடித்து முறித்து துரத்துகிற அதிகாரத்தை நீ வாங்கணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய உத்தமன் என் வீட்டுக்குள்ள ஏன் வருது? நான் பாவம்பால தானே இருக்கேன், நான் தான் கூட்டத்துக்கு வரேனே. அப்ப அந்த கூட்டம் தப்போ? யோபு யாருங்க? உத்தமன். யாரால் புகழப்பட்டான்? கர்த்தரால் புகழப்பட்டான். அவன் வீட்டுக்கே அந்த கெதி என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம்? தயவு செய்து சொல்றேன், நான் ஜோம் பண்ண போறேன், நான் ஜோம் பண்றேன், கூட்டத்துக்கு போறேன், ஆலயத்துக்கு போறேன், பைபிள் படிக்கிறேன், பிறகு அந்த பேய் வருது, அப்பதான் நல்லா வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ டிவியோட இருந்தா வராது, சினிமா பாடினா வராது. ஆமேன் சொல்லுங்க. நீ ஆண்டவருக்குள்ள வரும்போது அவன் வருவான், அவன் வரணும், அவனை அனுப்புவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை கோழைகளாய் வைத்து அடிமைகளாய் வைத்து உங்களை மதிமயக்கத்திலேயே தொட்டில் தாளாட்டி பரலோகம் கொண்டு போக என் ஆண்டவர் விரும்பவில்லை. உங்கள் மேல் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வல்லமை உள்ளது. அதை நீ உணராமல் இருக்கிறாய். அபிஷேகம் என்றவுடன் அது நிரப்பப்படுவதற்கு மட்டும்தான், அது ஆடுவதற்கு மட்டும்தான், அது பாடுவதற்கு மட்டும்தான் என்று எண்ணுகிறாய். இல்லவே இல்லை.
அந்த அபிஷேகத்தை வைத்து அக்கினியை உருவாக்கி சர்ப்பத்தை பவுல் அழித்து எரித்தது போல உங்களை, குடும்பத்தை, பிள்ளைகளை, எல்லைகளை கவ்வி கொண்ட சர்ப்பத்தை அழிக்கிற அக்கினியை நீதான் அனல் மூட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்க. ரொம்ப கவனமா இருந்து ஆண்டவரை தேடணும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஏசப்பா ஏசப்பா இல்ல, அப்பா பிதாவே, உம்முடைய பிள்ளையாகிய நான் எனக்கு விரோதமாய் ஏவப்பட்டிருக்கிற பிசாசுக்கு விரோதமாய் இயேசுவின் நாமத்தில் வருகிறேன், பரிசுத்த ஆவியை கொண்டு வருகிறேன், அதை கடிந்து கொள்ளுகிறேன். அப்படி ஜெபிக்கணும், கருத்தா ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். வளவளன்னு புலம்ப கூடாது, அது குழந்தை பருவம். பைபிள் நல்லா படிக்கணும், வேதம் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும், வேதம் ஒவ்வொரு நாளும் உங்களை எப்படி நடத்தும்னு கற்றுக் கொடுக்கும். வேதத்தால உங்களை நிரப்பும் போது, வசனத்தால உங்களை நிரப்பும் போது உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உயிர்ப்பிக்கப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்குள்ளெல்லாம் ஆவியானவர் சூப்பரா எரிகிறார், அது எனக்கு தெரியுது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். விட்டா தூங்கிடுவீங்க, படுத்து தூங்க சொன்னா தூங்கிடுவீங்க. இதெல்லாம் ஏன் வருது தெரியுமா? மாம்சம். பாதி நேரம் மாம்சத்துக்கு தான் தீனி போடுறது. நான் சொல்றேன், ஃபோனில் மறுபடி உட்கார்ந்து மொக்க போடாதீங்க, உங்க ஆத்மா அவிஞ்சு போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாறாக வீட்டுக்குள்ள இருந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போர் அடிக்காதா? இப்படியேவா பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு அக்கா, உங்க தாத்தாவும் பாட்டியும் என்ன செஞ்சாங்கன்னு, அவங்க காலத்தில் ஃபோன் இருந்துச்சா? ஒரு வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் பல மடங்கு தூரம் இருக்கும், கரண்ட் கூட கிடையாது. அந்த சந்ததியில் தானே நம்ம பிறந்தோம். இன்னைக்கு கேட்டால் ஜோம் பண்ண டைம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் ஃபோனை கீழே வைக்க டைமே இல்லை. இதில் வேற உளவு படலாம் இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இங்கே ஆத்துமா இல்லைன்னாலும் அங்கேருந்து என்ன நடக்கு நீ போ. உளவுத்துறைகள் எல்லாம் பலமாக இருக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், தேவையில்லாத வேலைகள் எல்லாம் யாரும் செய்யக்கூடாது. ஒரு ஆமேன். கர்த்தரை தேடி வந்தியா? கர்த்தர் உன்னோட பேசினாரா? கர்த்தர் கூட நீ பேசனியா? இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்த நோக்கத்தை அறிஞ்சியா? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்னு உனக்கும் தேவனுக்கும் உறவு பொருத்தமாய் இருந்தால் அது நலம். ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தில் வேடிக்கை பார்த்தேன், அவன் என்ன பேசுறான்னு கேட்டேன். இந்த பொம்பளைங்க புத்தி மட்டும் மாறவே மாட்டேங்க. உங்களை நான் ரொம்ப திட்டுறேன்னு நினைக்காதீங்க, மாறுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் ஒருவரை கெடுத்து பேசும்போது, ஒருவரை விமர்சிக்கும் போது, ஒருவர் மேல சீ இவ பொம்பளையா அப்படின்னு கசப்படையும் போது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். ஆமென். அவரை நீங்க பயன்படுத்தி அவர் இருக்காருன்னு யுத்த காலத்துக்கு போயிடாதீங்க, பதடியில 4 போட்டு அனுப்பிடுவான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை ஒரு காலமும் துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். இப்போ நான் வர்ற டாபிக்ல இந்த வசனத்தை ஏன் சொன்னார்? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா சாத்தான உன் காலுக்கு கீழே நசுக்கி போடுவார். அந்த ரோமர்ல முந்தைய வசனங்கள் 17 படிங்க, 18 படிங்க. அதாவது ரோமர் 16ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுங்க. ரோமர் 16, 17, 18 வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நல்ல கவனிக்கணும் அக்காமாரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கும் ஞானிகளுக்கும் தீமைக்கும் பேதைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எந்த கட்டத்தில் எழும்புறாருன்னா, கள்ள உபதேசத்துக்கு எச்சரிக்கையா இருக்கணுங்கிறாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப சொல்லி கொடுப்பான், நீ ஜோமனவே வேண்டாம், நீ நம்பினா போதும் பேய் ஓடிருமா. கூட்டு வந்து ஒரு வாரம் உங்க வீட்டில் வச்சு அவனை நம்ப சொல்லுங்க, நம்ம பேய் போதா இல்லையான்னு பார்ப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிசாசு சிலரை வஞ்சிப்பான், அதுவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பான். எப்ப வஞ்சிப்பான் தெரியுமா? சிலர் முழங்கால நின்று வைராக்கியமா நின்று
வரங்களை வாங்கிடுவாங்க. அது கேட்டா கொடுக்கப்பட்டுரும். ஆனா வரம் வந்த பிறகு இது ஆண்டவர் எதுக்கு கொடுத்தாருங்கிறத மறந்துடுவாங்க. வரம் தேவை, வல்லமை தேவை. எதற்கு? கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கப்பட. நம்பர் 2, அந்த வரங்கள் யாருக்கு செயல்படுகிறதோ அவர்களை இயேசுவுக்கு நேராக நடத்த. காலப்போக்கில் வரம் வரும் பொழுது மனிதர்களால் வரத்தை செயல்படுத்துகிறவர்கள் புகழப்படும் போது உள்ள ஒருத்தன் வந்து உட்கார்ந்துருவான். யாரு? லூசிபர். ஏன் உட்கார்றான் பிரதர்? பைபிள் படிக்க மாட்டாங்க, வசனம் படிக்க மாட்டாங்க, வார்த்தையை படிக்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பார்த்திருக்கேன் நான். வசனம் படிச்சா பயம் இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்கும். வரம் உள்ள சிலரிடத்தில் கீழ்ப்படிதல் இருப்பதில்லை, பயம் இருப்பதில்லை, தாழ்மை இருக்காது, பொறுமை இருக்காது, பிரிவினைகள் இருக்கும். இவா பெரியாளா, நான் பெரியாளா, ஏன் ஜபம் என்ன, இவா ஜபம் என்ன, இதுல வேற ஏன் அபிஷேக ரகம் வேற, உன் அபிஷேக ரகம் வேற. சபைக்குள் இருக்கும், ஆவிக்குரிய வாழ்வுக்குள் இருக்கும். நல்ல ஜெபம் பண்றாங்க, நல்ல அந்த அண்ணன் பிரசங்கம் பண்றாங்க, நல்ல ஏழைக்கெல்லாம் அந்த ஐயா உதவி செய்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆண்டவர் அந்தரங்கத்தை பார்ப்பார். ஆமே, ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், கள்ள சகோதரர்கள், பிரிவினை உண்டாக்குபவர்கள், நீ வெகுளியாய் இருப்பாய், நயமாய் உள்ளே நுழைவார்கள், உன்னை வஞ்சிப்பார்கள், வேறு வழிக்கு கொண்டு போவார்கள். இந்த கடைசி காலத்தில் அது எல்லாருக்கும் நடக்கும். ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதனிடத்திலிருந்து தீர்க்க தரிசனம் புறப்பட்டு வந்தாலும், போதனை புறப்பட்டு வந்தாலும், ஒரு கூட்டத்துக்கு போனாலும், ஒரு தலை தொட்டு ஜெபிக்கும் ஜெபம் வந்தாலும், வசனத்தோடு ஒத்து போகிறதா, வார்த்தையின்படி ஒத்து போகிறதா, கர்த்தருடைய நிறைவு இருக்கிறதா, கர்த்தருடைய தொடுதல் இருக்கிறதா என்பதை உணர வேண்டும். அழகா சொல்லுது, இவங்க காலப்போக்கில் எப்படி மாறிடுவாங்களாம்? வைத்து பிழப்புக்காக, துட்டுக்காக. ஏக்கா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்ன சொப்பனத்தில் காட்டினார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க காலையில தூங்கிட்டு தானே இருந்தீங்க, காலையில எல்லாரும் தூங்க தான் செய்வோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி? காலையில தூங்கிட்டு தானே இருந்தீங்க. அழகாய் வருவார்கள். நீங்க ஆலயத்துக்கு போவீங்க, சும்மாவா நம்மளும் ஆலயத்துக்கு போவோம்? வீட்டுக்குள்ள மகா போராட்டம் வெடிச்சு போவோம். அங்க ஒதுங்கி இருக்கும் ஒரு ஆவி. நீ கவலையோட இருக்காலாமா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது எப்படி இருக்குன்னா, ஹாஸ்பிட்டலில் போய் உடம்பு சரியில்லைக்கா, ஆஸ்பத்திரிக்கு உடம்பு சரியில்லாதவன் தான் போவான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வெளுத்ததெல்லாம் பால் என்று, ஆமே, கள்ளம் கபடமற்ற குணம் போல இருக்கிற உன்னை வஞ்சிக்கிற ஓநாய்கள் புறப்பட்டு வரும். ஜாக்கிரதையாயிரு. அந்த ஆவியை விட்டு விலகியிரு. அந்த ஆவி கொண்ட மனிதர்களை விட்டு விலகியிரு என்று கர்த்தர் உங்களுக்கு புத்தி சொல்றார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சில நேரங்களில் சிலர் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தினாலேயே சமாதானம் குறைஞ்சு போகும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? தீர்க்க தரிசனம் எதுக்கு? பக்தி விருத்தி உண்டாக்க. ஆனால் சில தீர்க்க தரிசனம் உங்களுக்கு பின்னாடி பெரிய பேயை காட்டுறாருன்னா நீ சந்தோஷமா இருப்பியா? நீ அப்போ தான் வீட்டில் பைபிள் படிச்சுட்டு ஜோம் பண்ணி இந்த கால் விளங்காம கிண்டி கிண்டி வர்ற வழியில் கோயில்லையும் ஜோம் பண்ணிட்டு இந்த கூட்டத்துக்கு வந்து இங்கே இருக்கிற நான் உன் முன்னாடி பாம்பு தெரியுதுன்னா இதுக்கு மேலே நான் என்னதான் செய்ய? ஆனால் ஆண்டவர் பலப்படுத்துகிற கர்த்தர். கிதியோன் கேட்டது உண்மை. நீங்க ஏன் கூட இருக்கீங்கிறீங்க, ஏன் கூட இருந்தா இப்படிலாம் நடக்குமா? என்னால போய் அந்த மீதியானியர்களை முறியடிக்க முடியுமா? அவங்க யுத்த வீரர்கள், அவங்க பெரிய ஆயுதம் வச்சிருக்கிறவங்க, இப்பதான் தீக்கரையாக்கிட்டு போயிருக்கிறாங்க. என் கூட யார் இருக்கிறா? ஆண்டவர் சொன்னாரு, உன்னை பலப்படுத்திட்டா போனாரு. இல்ல, இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவர் நான். அவர் வந்து எப்பா இப்படியே போன அவன் உன்னை கொன்னு போட்டுருவான், உன்னை அடிச்சு போட்டுருவான். நல்லா சாப்பிடு, நல்ல 30 நாள் உடற்பயிற்சி செய், ஆயுத பயிற்சி எடுத்துட்டு போனாரு. இல்லை, நீங்கள் தேடி வந்திருக்கிற கர்த்தர் உங்கள் குறைவுகளில் உங்களுக்கு உதவி செய்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோ ரொம்ப கவனம் அந்த கடைசி காலத்தில் இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சில ஆவி ஜெபம் பண்ணும் பிரிவினை உண்டாக்கும், கலகத்தை உண்டாக்கும், அமளியை உண்டாக்கும், சண்டை உண்டு பண்ணும். சில ஆவிகள் மேன்மை பாராட்டும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த சாத்தான் எல்லாம் இனி உன் காலுக்கு கீழே.
அவைகள் உன் தலைக்கு மேல் ஏறுவது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சத்துருவை மிதிக்கும் ஆயுதத்தை கொடுக்கிற. சில பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை, பேயை கண்ட அவ்வளவு பயம். அவன் கூட போய் என்ன யுத்தம் செய்ய இவன் சொல்றானே. ஒரு ஆமேன் சொல்லுங்க. யுத்த ஜபம் செய்யாம உங்களால சத்துருவை முறியடிக்க முடியாது. ஆமேன். அபிஷேகம் அதுக்கு தான் கொடுத்துருக்காரு. முழங்கால நின்று கைகளை இப்படி வச்சு அப்படி ஆடாம அசையாம, அந்த ஜபம் வேற தாழ்மை. ஆனா யுத்த ஜபம் பண்ணும்போது உன் வீட்டுக்குள்ள நீ உலாவி ஜெபிக்கணும். உன் படுக்கை அறையில போய் ஜெபிக்கணும். உன்னுடைய கிச்சனுக்குள்ள போய் ஜெபிக்கணும். உன் மேல் வீட்டு அறையில படியில ஏறி உலாவணும். என் வீட்டுக்கு மேல மரண ஆவி, வாதையின் ஆவி, கொள்ளையின் ஆவி எதுவும் வராதபடி இதோ நான் முறியடிக்கிறேன். நான் நடக்கிற இந்த இடம் என் கர்த்தருக்கு சொந்தமான இடம், என் கர்த்தர் உலாவுகிற இடம், என் தேவ தூதர்கள் உலாவுகிற இடம். இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்துக்கு விரோதமா, என் எல்லைக்குள்ள, என் பாளையத்துக்குள்ள எகிரிட்டு வருகிற, ஆக்ரோஷித்து வருகிற சர்ப்பத்தை மிதிக்கிறேன், தேளை மிதிக்கிறேன், கடிந்து கொள்ளுகிறேன். என் மகனை வாழ விடாமல், என் மகளை வாழ விடாமல், என்னை வாழ விடாமல், என் குடும்பத்தை எழும்ப விடாமல் போராடுகிற ஒவ்வொரு துரைத்தனத்தை இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தில் எரிக்கிறேன் என்று தேவ பிள்ளை யுத்த களத்தில் நிக்கணும். அப்போ உனக்கு சமாதானம். அதுக்கு கிருபை கொடுப்பாரு. நீங்க அதை கேட்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க நல்லா கவனிங்க. சிலர் வியாழனானா, திங்கள் இரவானா, அமாவாசை பௌர்ணமியானா இரவு ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்க நீங்க ஆரம்பிச்ச 10 நிமிடத்துல கொட்டாவி வருது. அடுத்து கண்ணை கெட்டுது. தூங்கிட்டு எழும்பி ஜெபிப்போங்கிற நிலை வருது. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமேன். நீ எழும்பிரு, பாத்ரூம் போ, முகத்தை கழுவு. ஆமேன். விளக்க போடு, பைபிளை எடு, சத்தமா ஒரு அதிகாரம் மட்டும் படி, மறுபடி ஒரு பாட்டை கைத்தட்டி பாடு, திரும்ப திறப்பல நில்லு, முழங்கால நில்லு. கலக்கமா இருக்கா, உலாத்து போடு. கர்த்தர் உனக்கு அதற்கு கிருபை செய்வார், கிருபை செய்வார், கிருபை செய்வார். இந்த நாளுக்கு பிறகு அவர் அப்படிப்பட்ட கிருபையை செய்வார். ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையை தரதான் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவது தலைப்பு எழுதி வச்சுக்கோங்க. சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலுமாக பரிசுத்தமாக மாற்றுவாராக. எடுக்கப்பட்ட வசனம் எல்லாரும் எடுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23. 1 தெசலோனிக்கேயர் 5:23, 5ஆம் அதிகாரம் 23 படிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்பர் 2, ஃபர்ஸ்ட் சமாதானம் கெட பிசாசு காரணம், மந்திரம் காரணம். அது உங்க காலுக்கு கீழே மிதிக்கப்படணும். அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் வேணும். அதுக்கு நீங்க ஜெபிக்கணும். அந்த அதிகாரம் பரிசுத்த ஆவிகிட்ட இருக்கு. அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். அப்படின்னா நீங்க யுத்த ஜெபம் வீட்டுக்குள்ள பண்ணணும். நீங்க உங்க வீட்டுக்கு விரோதமா அடிக்கடி நீங்க சந்திக்கிற பிரச்சனை, அதை கொண்டு வருகிற பிசாசை நீங்க தான் எதிர்க்கணும். அந்த அதிகாரம் உங்க ஜெபத்தில் இருக்கு, முழங்கால இருக்கு, உங்க விசுவாசத்தில் இருக்கு, ஸ்தோத்திரத்தில் இருக்கு, அந்நிய பாஷையில் இருக்கு, உபவாசத்தில் இருக்குன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நம்பர் 2, ரெண்டாவது, எப்ப சமாதானம் கெடும்னா பாவம் உள்ள வரும்போது. அல்லேலூயா. மறுபடியும் நம்ம நினைப்போம், எதுக்கு இந்த பரிசுத்தத்தை பற்றியே ஆண்டவர் பேசுறாரு? உலகத்துல எவனாவது ஏதாவது ஒரு பாவம் செய்யாம இருக்க முடியுமா? நான் அவ்வளவு பெரிய பாவமா செஞ்சுட்டேன், யார் தான் ஆண்டவருக்கு முன்பு உத்தமன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பரிசுத்தத்தை கெடுக்கிறது ஒரு பிசாசு. ஆமென். சீக்கிரமா உங்களை பரிசுத்தமாக்கி, எதுக்காக? இந்த பூமிக்காக இல்ல, இதோ இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு முன்னாடி குற்றம் மற்றதாய் இருக்கும்படி ஆமென் கர்த்தர் செய்கிறார். இப்ப நீங்க சொல்லுவீங்க, நான் முந்தி மாதிரி டிவி பார்க்கல, படம் பார்க்கறது இல்லை,
கெட்ட வார்த்தையை விட்டுட்டேன். யாரையும் நான் இப்போ ரொம்ப பேசுறது இல்லை. அதனால நான் கரெக்டாக இருக்கிறேன். அதனால நான் இப்போ பாவ அறிக்கையெல்லாம் பண்ணுறதே இல்லை. பாவம் என்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறதே இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பாவம் நமக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடப்படணும். ஆமென். நம்ம ஏசப்பாட்ட போய் என்னெல்லாம் சொல்லுவோம்? நான் சர்ச்சுக்கு ஜெபம் பண்ண போறேன், கூட்டங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன், பைபிள் படிக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் இப்போ ஆண்டவரை டிவியை விட்டுட்டேன், நான் பைபிள் படிக்கிறேன், வசனம் மனப்பாடம் பண்றேன், முழங்கால நிற்கிறேன், எல்லாம் சொல்லலாம். சரி போட்டோம். இன்னைக்கு காலையில் எழும்பி இங்கே வந்து இல்லை பைபிள் படித்தது எத்தனை பேர் கை தூக்கணும்? இல்லை, நல்ல ஸ்ட்ராங்காக தூக்கணும். சரி, அது ஒரு 15 நிமிஷம் நான் ஃபோனை தொடாமல் ஒரே சிந்தையில் ஜெபிச்சேன் காலையில் எழும்பி. சரி, ஓகே. நிறைய பேர் தூக்கலை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வசனம் பெரிய பட்டயம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மாமிசத்துக்கு சாப்பிட்ட மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? யாரெல்லாம் மத்தியானம் சாப்பிடாம வந்தீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். சாப்பிடாம நாங்கள் வந்திருக்கேன். 1 2 3 4 5 கை தான் இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் தீனி போட்டு வந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்குறது. ஒரு ஆமேன். ஏன் ஆவி வந்து பிசாசை நீ தான் அடிக்கணும்னா பொங்கி எழ மாட்டேங்கி. இப்போ நாங்க இருந்து மந்திரத்தை அடிக்கிறேன்னா அவன் தானே அடிச்சுட்டு போட்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆனா நீ தான் அதை அடிக்கணும்னா நான் அதை அங்க பாத்துக்கிறேன். எங்க? அங்க அங்க இனி போங்க. இயேசு சொல்லுவார், நீ தான் அந்த ஆவியை அழிக்கணும் பாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. காலம் மாறிட்டு, இது கடைசி காலம். கர்த்தர் உங்களை மனவாட்டியா சோறு திங்க கூட்டு போகல, அவரோடு ஒரு சேனையா கூட்டு போறாரு. அதனால சோத்தாமுட்டிகளா இருக்கக்கூடாது. ஆத்துமாவுக்கு உணவு கொடுக்கிற வசனங்களால நம்மளை நிரப்பணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் பரிசுத்தமாய் ஏன் நம்மை வாழ வைக்க விரும்புகிறார்? நாம ஆண்டவருக்கு முன்னாடி குற்றமற்றவர்களா நிறுத்தப்படணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ வெளியில் உள்ள கிரியைகள், ஏழைக்கு துணி கொடுத்தீங்க, ரொம்ப நல்லது. கிறிஸ்மஸ்க்கு யாருக்கோ காசு கொடுத்தீங்க, ரொம்ப நல்லது. ஆனா இதெல்லாம் நீதி அல்ல. உங்க சுயநீதி எல்லாம் அழுக்கா இருக்கு. ஆனா உங்களை அறியாமையே உங்களுக்குள்ள ஒரு பொறாமை வருது தெரியுமா? பெருமை ஒண்ணு வருது, அது தெரியுமா? சில விஷயத்துல ரொம்ப சுயநலம் வருது. சில நேரம் கசப்பு வருது. சில நேரம் நம்ம குடும்பம்னா சுயநலம் ஜாஸ்தியாவே வருது. எல்லார்ட்டையும் பழகுவோம். ஏழை குளிக்காம ஒருத்தர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தா அப்படி நம்ம மூஞ்செல்லாம் மாறும். வேற சேர் இருக்கான்னு பார்ப்போம், முறுமுறுத்துக்கிட்டே இருப்போம். ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் பாவம் தானையா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. பெருமை எங்கெல்லாம், பொறாமை எங்கெல்லாம் வருது? ஒருத்தர் தன்னை விட அதிகமாக ஜெபம் பண்ணிட்டா பொறாமை வருது. பக்கத்து வீட்டிலே இருப்பாங்க, அவங்களுக்கு கூட்டங்களுக்கு போவதற்கெல்லாம் கணவர் அனுமதி கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் கூட்டத்துக்கு வருவீர்கள், அது கிருபை, அழைப்பு. ஓடி வந்து சொல்லுவாங்க, இந்த கண்ட கூட்டத்துக்கெல்லாம் போய்கிட்டு இருக்காதீங்க, இந்த கோயிலில் போய் ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிறீங்களோ உங்க மேல அவ்வளவு கொள்ள பிரியம்னு? நீ ஜெபிச்சு நல்லா இருவியோ? பொறாம ஜெபத்துல கூட, கூட்டத்துக்கு போறதுல கூட சில ஆவிகள் உன்னை கண்ணமிட்டு பார்த்து கொண்டே இருக்கும். சில ஆவி உள்ள இருக்கும். இவா எதுக்கு வந்தாங்க, இங்கேயும் வந்துட்டாளா அப்படிம்பாங்க. கடைசியில் இவங்க அழுதாலும் வராது. இவங்க அழுதாலும் அங்க அடுத்த நாளே வயிறு புடுங்கி போயிடும் அளப்பட்ட ஆளுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அழுதாலும் வராது. நீ எதை விதைக்கிறாயோ அதையும் அறுப்பாய். நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை பார்க்க வர்ற உங்க உள்ளதை சொல்லல. எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். சின்ன பாவத்துக்கு கூட உள்ள இடம் கொடுக்க கூடாது. உன் பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு டார்ச்சர் கொடுக்கலாம், பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நீ கூட்டத்துக்கு போகும்போது உனக்கு டார்ச்சர் கொடுப்பான். சி சாத்தான், அப்பால போ அப்படின்னு அவன் காது கேட்க திட்டக்கூடாது. சகிக்கணும்.
பொறுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன தெரியுமா? தியாகம். தியாகம். கிறிஸ்து உனக்காக மரித்தது தியாகம், உனக்காக அடிக்கப்பட்டது தியாகம். அவர் இரத்தத்தால் நீ கழுவப்பட்டாயே, அவருக்காக கொஞ்சமா கூட நீ தியாகமா இருக்க மாட்டியா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. லூசிபர் விழ காரணம் என்ன? பெருமை, பொறாமை. நான் ஆராதிக்கிறேன், அதுல அவர் நல்லா உலாத்து போடுறாரு, எல்லாரும் அவர் துதிக்கிறாங்க, நான் தானே வேலை செய்யறேன். பொறாமை. அடுத்து பெருமை, நான் தானே அங்க பெரிய ஆளு, இந்த ஆளு எனக்கு தானே எல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு, அடுத்தது இவருக்கு அடுத்து நான் தான் மேல போவோம் நினைக்கிறான். ஒரே தள்ளி போட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனம், மன மேட்டிமை, பொறாமை, பெருமை ஒரு நாளும் வரக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள். நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள். உன் பரிசுத்தத்தை உனக்கு தேவன் கொடுத்து உனக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். எதுக்காக பிரதர் இதுங்க என்ன என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு? நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஒரு டாக்டர் ஒருத்தர், ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆலயத்துக்கு போற பெரிய டாக்டர், பிரபலமான மருத்துவர், சென்னை பட்டணத்திலே இருக்கிறார். அவருக்கு அவர் வீட்டில் அவர் பிள்ளைக்கு பிறந்த நாள். அவர் வீட்டில் ஒரு வேலைக்காரியும் வேலைக்காரிக்கு பிறந்த ஒரு 12 வயது குழந்தையும் வீட்டில் இருக்காங்க. இந்த டாக்டர் யார் தெரியுமா? பகுதி நேர ஊழியர் வேற. அந்த வீட்டுக்குள்ள பிறந்த நாள் ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டாடி கேக்கெல்லாம் வெட்டுறாங்க. நிறைய சொந்தக்காரங்க, நல்ல கொலீக்ஸ், கூட வேலை பார்க்குறவங்களெல்லாம் அழைச்சி நல்ல கேக்குகள் பரிமாற்றப்படுகிறது. இந்த வேலைக்காரியும் வேலைக்காரியின் பிள்ளையும் அடுப்பாங்கிற ஓரத்துல இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. யாரும் இந்த வேலைக்காரிக்கும் அந்த வேலைக்கார குழந்தை பிள்ளைக்கு அதை கொடுக்கல. அந்த பிள்ளை வேற கேக் பார்த்துருக்குமான்னு தெரியல, பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. நல்லா கவனிக்கணும், உங்களோட தான் பேசுறாரு. மிஸ்டேக் எங்க இருக்கு? நான் யாரோடும் கூட போய் தப்பா செஞ்சேன், நான் கொலையா பண்ணினேன், நான் திருடவா செஞ்சேன், நான் இந்த உலகத்துல என்ன அநியாயம் செஞ்சேன், கேட்குற உங்ககிட்ட தான் பேசுறாரு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கேக் இருந்திருக்கு, அதை மூடி வச்சுட்டு எல்லாரும் உணவு சாப்பிட போயிட்டாங்க. இந்த வேலைக்காரிக்கு பிறந்த பிள்ளை ஓடி போய் ஆசையில் அந்த கேக் எடுத்து அப்படி சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு முடித்த சிலருடைய பிள்ளைகள், வசதி வாய்ந்தவர்கள், கேக்க சாப்பிட்றதுக்கு உள்ள வந்தா உள்ள கேக்க காணும். டாக்டர் பிரச்சனை பண்ணிட்டார். கேக்க எங்கன்னா, வேலைக்கார பிள்ளை வாயெல்லாம் என்ன இருக்கு, கேக்கா இருக்கு. எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட்டார், 4 அடி வச்சார். இந்த வயசுலயே திருட்டு கழுத, நீ திருடி சம்பாதிக்கிற, உனக்கு அந்த வீட்டில் என்ன குறை? கடவுளுக்கு பயப்படும் பயம் கொஞ்சம் இல்லை, வசனம்லாம் அப்போ வந்துடும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும்போது வசனம் எங்கேருந்து வரும்னு தெரியாது. போர் போட்டால் தண்ணி பீச்சடிச்சுட்டு வர்ற மாதிரி வசனம் வரும். அதே தனக்குன்னா வசனம்லாம் இருக்காமல் போயிடும் பாருங்க. இவர் என்ன செய்தாராம்? இரவு தூங்கினார், காலையில் எழும்பினார், வேதம் படித்தார். அதெல்லாம் குரல்ல பாட்டு பாடினார். எல்லா நாளும் பைபிள் படித்து பாட்டு பாடும்போது ஒரு பிரசன்ஸை உணர்வார், ஆவிக்குரிய காரியத்தை உணர்வார். அன்னைக்கு ஆண்டவர் வரல, இவருக்கு தெரியுது ஆண்டவர் வரலன்னு. டாக்டர் சேருக்கு போய் அங்கே ஜெபிக்கிறாரு. வேலைலாம் அன்னைக்கு கொலாப்ஸ், ஒன்றும் நடக்கல. மாலை ஊழியத்துக்கு வேற புக் பண்ணியிருக்காரு. ஊழியத்துக்கு போறாரு, மைக் பிடிச்சு டான் 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 கத்துறாரு. ஒன்றும் வெளியே போல. உடைந்தார். ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, இதுக்கு யார் காரணம்? யாரு எதுவும் பண்ணிட்டாங்களோ? ஆண்டவர் காண்பித்தாரா, அந்த ஏழை பிள்ளையை நீ தண்டித்தாயே, அந்த ஏழைகளுக்கல்லவா நீ முன்னுதாரணம் செய்யணும். நான் அவங்க கூட தான் அந்த வீட்டில் இருக்கேன், அவங்களுக்கு செஞ்சா எனக்கு தானே செஞ்சது. அந்த பிள்ளையை காயப்படுத்திட்டு நீ என்கிட்ட வந்து உட்கார்ந்தா நான் எப்படி உன் மேலே இறங்க முடியும்? ஆண்டவர் பாடுறீங்க பாருங்க, பாட்டு பைபிளை தூக்கிட்டு அலையறீங்க பாருங்க, ஜோம் பண்றீங்க பாருங்க, இதெல்லாம் பார்க்கறாரு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க அந்தரங்கத்தை, உங்க சுயநலத்தை, உங்க இருதய யோசனைய ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்க. உடனே இவர் பாருங்க, முந்திரி கொட்டை மாதிரி முட்டு போட்டு, ஆண்டவரே சின்ன பிள்ளைக்கு செஞ்சதை மன்னிச்சிரும்பா. திருப்பி ஆண்டவரே இறங்கலையா? திருப்பி ஆண்டவரே நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே, இறங்கினா என்ன? ஆண்டவர் சொன்னாரா, அந்த பிள்ளை இடத்தில் போய் மன்னிப்பு கேள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் உங்களால பாதிக்கப்பட்டாங்களோ, நீ மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? ஒப்புரவாயிருக்கீங்களா? நீங்க திட்டுறதுக்கு அதிகாரம் இருக்கு உங்க வேலைக்காரரை, ஆனா லிமிட்டை தாண்டி திட்ட வேதம் அதிகாரம் கொடுக்கல. வீட்டுக்கு பாத்திரம் விளக்க வர்ற ஆளு, பெருக்க வர்ற ஆளு, உங்க தொழிலில் வேலை பார்க்குற ஆளை வேலை செய்யலைன்னா வேலையை விட்டு தூக்க, நீக்க, சம்பளத்தை எடுக்க அதிகாரம் இருக்கிறது.
ஆனால் கெட்ட வார்த்தை போடுறதுக்கோ கொச்சப்படுத்துறதுக்கோ அவங்கள கேவலப்படுத்துறதுக்கோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒப்புரவாகணும், பரிசுத்தமாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன், ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க. தேவனுடைய பிள்ளையே கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அந்த டாக்டர் உடனே மனம் உடைந்து அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய கேக்கை வாங்கிட்டு போனாராம். ஒரு சேரி குடியிருப்பில் அந்த பிள்ளையோட வீடு இருந்தது. அவர்கள் போய் அதை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகிட்ட சாரி கேட்டாராம். அந்த பிள்ளை அப்படியே அவரை அணைச்சிச்சான், அணைச்சி கண்ணீர் வடிச்சிச்சான். அதான் பிள்ளைகளுடைய அன்பு. ஆமேன். நான் சொல்லுகிறேன், யாரையும் உங்கள் வார்த்தையினால் துக்கப்படுத்தாதிருங்கள். தவறு செய்தால் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கலாம், நீக்கலாம். ஆனாலும் அவர்களை நாம் ஒருபோதும் காயப்படுத்தி விடக்கூடாது. அதுவும் ஏழைய, ஆமேன், சிறுமையானவர்களை, திக்கற்ற பிள்ளைய, விதவைய குறிச்சு பேசாத. மாட்டிப்ப, உன் பிள்ளை சிக்கிக்கொள்ளும். விதவை தப்பு பண்ணியிருக்கலாம், தப்பு அவங்க மேல இருக்கலாம். நீ கணவனோட வாழலாம், பிள்ளைகளோட இருக்கலாம். ஆனா ஒண்ணு கவனம், நீ அந்த விதவைய நியாயத்தை புரட்டாத. அந்த விதவை தவறு செய்தால், திக்கற்ற பிள்ளை தவறு செய்தால், கர்த்தர் தன் புத்தகத்தை திருப்பி அவளுக்கு நியாயம் செய்வார். நீ நியாயம் செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. கவனமா இருக்கணும். தாவீதை பாருங்க, சவுலுக்கும் தாவீதுக்கும் பிரச்சனை. காரணம் பொறாமை பெருமை. சவுலுக்கு துரத்துறான். ஒரு குகைக்குள்ள, மலைக்குள்ள தாவீது ஒளிந்திருக்கிறான் என்று சவுல் கண்டு 3000 வீரர்களை கொண்டு போறான். இப்போ அவனுக்கு பாத்ரூம் போகணும் அவசியம். உடனே ஒரு குகைக்குள்ள போறான். அந்த குகை இருட்டுக்குள்ளதான் தாவீதும் அவனுடைய ஆட்களும் உட்கார்ந்து இருக்காங்க. நல்ல கவனிக்கணும். அப்போ வேலையாள் சொல்றான், உன் சத்துருவை உன் கைக்கு ஒப்பு கொடுப்பேனார, இப்போ வெட்டிரு. தாவீதும் உடனடியாக என்ன செஞ்சிட்டாரு? துதிக்கிறவர் தான். டக்குன்னு உரையிலிருந்து பட்டயத்தை எடுத்தார், பின்னாடி போனார், பட்டயத்தை ஓங்க போனார். மனசு குத்திச்சு. உடனே இவனை விட்டுருவோம், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கிற ஞாபகம் அங்கே வந்துச்சு. திரும்பி இருக்கலாம்ல. அவனுடைய உடையில ஒரு சின்ன பகுதியை வெட்டி அவர்கிட்ட சொல்லி காட்ட, பாத்தியா, உன் தலையை வெட்டுறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம் தான் இருந்துச்சு, ஆனால் உன் உடைய வெட்டி இருக்கேன். ஆனால் வேதம் சொல்லுது, அவர் அந்த உடையில ஒரு பகுதியை வெட்டி எடுத்துட்டு வந்ததிலிருந்து அவர் இருதயம் அடித்து கொண்டே இருந்ததான். புரியுதா உங்களுக்கு? இருதயம் அடிக்கணும், இருதயம் துடிக்கணும். தப்பு செய்யறது தப்பு இல்லை, தப்பு பண்ணிட்டேனே, மீறி பேசிட்டேனே, மிஞ்சி பேசிட்டேனே, அந்த குற்ற உணர்வு ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கணும். அதுதான் ஹோலி ஸ்பிரிட்டோட முதல் வேலை. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பேய்களை காண்பிக்கிறது, நல்லதை காண்பிக்கிறது. முதலாவது, உன்னை உனக்கு முன்பு யார் என்பதை காண்பித்து கொடுப்பதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. நீ வேதத்தை சுமந்து தனி ஜெபத்தில் நீ படிக்க உட்கார்ந்து அதற்கு பிறகு நீ உன் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும் போது உனக்குள் மெய்யான ஒளியான பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நீ செய்த தவறை, மீறுதலை உன் கண் முன்பு கொண்டு வருவார். உன் முன்பு திரையை போட்டு காண்பித்து கொடுப்பார். உன் இருதயம் துடிக்கும். உடனடியாக அந்த பாவத்துக்கு உன் கண் குளமாகணும், கண்ணீர் வடிக்கணும். தெரியாம செஞ்சிட்டனு அந்த செஞ்ச தீங்குக்காக மனஸ்தாபப்படணும். பட்டாதான் நீ குற்றமற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட குற்றமற்ற பிள்ளை என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. பரிசுத்தம் ரொம்ப முக்கியம், அதை விட்டுறாதீங்க. ஆமேன் சொல்லுங்களேன். அதுல தேவன் நம்மோடு கூட மகிமையான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது, ஒரே நிமிடத்துல முடிச்சிருவேன். எபிரேயர் 13:20 நானே படிக்கிறேன், எல்லாரும் எடுங்க. எபிரேயர் 13:20 நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன். ஆமென். எங்கிருந்து? மரித்தோரிலிருந்து. ஆமென். நம்ம சாவல, ஆனா நமக்குள்ள நிறைய காரியம் செத்து போச்சு தெரியுமா? நம்ம கட்ட உயிரோடு இருக்கு, ஆனா சில காரியம் செத்து போச்சு. என்னன்னா, நீதிமொழிகள் 15:13, நீதிமொழிகள் 15:13 மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மன துக்கத்தினாலே
ஆவி முறிந்து போகும். அல்லேலூயா. இப்போ நீங்க தான் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஏன் கலக்கம், ஏன் போராட்டம்னா உங்க ஆவி தொய்ந்து போச்சு. காரணம் துக்கம். உங்களை யாரோ துக்கப்படுத்தின மாதிரி பேசின வார்த்தை, நடந்து கொண்ட வார்த்தை, உங்க குடும்பத்தில் எதிர்பார்க்காத இந்த காரியம், சில நேரம் உயிர் இழப்பு, பொருளாதார இழப்பு, உறவுகளை இழக்கிறது, குற்றஞ்சாட்டப்படுதல், இதெல்லாம் வரும்போது ஒரு மனுஷனுடைய ஆவி, ஒரு மனுஷனுடைய ஆவி முறிந்து போகும். ஆவி முறிந்து போனா ஜெபம் பண்ண முடியாது. அதான் சொல்றது, கவலைப்படுவாங்க, சிலர் தூங்குவாங்க, அவங்க ஆவி செத்து போச்சுன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை மரித்த ஆவியிலிருந்து உயிரோடு எழும்பி வர பண்ண போகிறார். அதை வசனம் அழகா சொல்லுது. பெரிய மெய்ப்பராகி நம்முடைய கர்த்தராகி இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏற பண்ணின சமாதானத்தின் தேவன். சமாதான தேவன் சாத்தான மட்டும் இல்லை, பாவத்தை மட்டுமல்ல, மூணாவது முறிந்து அழிந்து போன ஆவி. ஆவி முறிஞ்சு போச்சுன்னா நிறைய பிரயாசப்படுவோம், கடினமா உழைப்போம், கடினமா ஆயத்தப்படுவோம், ரொம்ப ஜோமன் இருப்போம், ரொம்ப எதிர்பார்த்திருப்போம், நடந்திருக்காது, ஒன்னும் வாச்சிருக்காது, மறுபடியும் தோல்வி. எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தி வச்சிருந்தேன், எல்லாம் ஒரு இமை பொழுதுல என்னை விட்டு போயிடுச்சே, நான் ஜோமனி எதுக்கு? ஆவி முறிஞ்சு போகும். இது யாருக்கு வந்துச்சு? எலியாவுக்கு வந்துச்சு. யாரால வந்துச்சு? எசபேலால வந்துச்சு. ஒரு அதிகாரத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர், அக்கினியை இறக்கினவர், உலகத்தை கலக்கினவர், ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் காட்டின பயத்தின் ஆவி நிமித்தம் அவர் ஆவி தொய்ந்து போனது. ஆண்டவர் விட்டாரா? இல்ல, தூதனை அனுப்பினார். ஆமென். தண்ணீரை கொடுத்தார், அப்பத்தை கொடுத்தார், திட்டத்தை தந்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகளே இந்த வசனம்லாம் எதுக்கு தெரியுமா? இது என்னன்னு புரியலன்னு நினைக்காத, மறுபடியும் அதை போய் கேளு. இவைகள் எல்லாம் நீ போக வேண்டிய தூரம் உண்டு. உன்னை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான் பிசாசு, அவனை மிதிச்சிரு. ஆமென். உன்னை ஆசீர்வதிக்க முடியாதபடி உன்னையே அறியாத பாவம் பல இருக்கு. ஆண்டவற்றை போய் கேளு, வெளிப்படுத்தி கொடுப்பார். அந்த பாவத்தட மாறும், வழி திறக்கும். மூணாவது சொல்றாரு, ஜெபம் பண்ண முடியல, ஊழியம் செய்ய முடியல, ஆவி முறிந்து போச்சு. கர்த்தர் சொல்றாரு, போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உண்டு. உங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் ஆவி ஆத்துமாவை மட்டும் இல்லை, சரீரத்தை இன்னைக்கு உயிர்ப்பிக்க போறார். சில நேரம் மைண்டு கிளியரா இருக்கும். பிரதர், இப்போ நான் எதை குறிச்சும் பயப்படுறதே இல்லை. ஹார்ட் பிரதர் தூக்கி போட்டேன். இப்போ பிரச்சனை என்ன? எனக்கு மாம்சத்தில் முடியலை, முட்டு போட முடியலை, ஜெபம் பண்ண முடியலை, சுகர், ப்ரெஷர், என் நுரையீரல்ல, என் ஹார்ட்டில், என்னுடைய வயிற்றுல, என் எலும்பில் ஏதோ ஒரு பிரச்சனை. கர்த்தர் சொல்கிறாரு, சமாதானம் அதை உன்னை கெடுக்குது. ஏன் இது இவ்வளோ நாள் வலிக்குது? எதுக்கு இது இவ்வளோ நாள் இந்த பாடுபடுத்துது? எதுக்கு இவ்வளவு சிகிச்சை அளிச்சு எனக்கு விடுதலை இல்லை? ஒருவேளை நான் ரொம்ப நாள் ஓடுவேனா? நீ பயப்படுகிறாயா? எசேக்கியாவும் அப்படித்தான். அவர் சரீரத்தில் கொடிய வியாதியினால் மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டார். எசேக்கியா ஜெபித்தார், ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டார், அவனுக்கு தீர்க்காயுளை கொடுத்தார், ஆசீர்வதித்தார், ஆயுளை நீட்டி கொடுத்தார். உங்க வாழ்க்கையிலையும் உங்களை அழைச்ச அழைப்பும் தெரிந்து கொண்ட நோக்கமும் நீங்க கேட்டுக்கொண்ட காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்காம நீங்க அற்ப ஆயுளை பார்க்க மாட்டீங்க, பூரணமான ஆயுளை பார்ப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் நீங்க இழந்த பலனை எல்லாம் ஆண்டவர் கொடுக்க போறாரு. உங்க ஊழியத்துக்கு எது தடை தெரியுமா? உங்க சரீர பலவீனம். நீங்க ஆண்டவருக்காக என்னெல்லாமோ செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனா முடியல, இயலல, கிறக்கம், படபடப்பு, பழைய வேகம் அல்ல. கர்த்தர் இன்று இழந்து போன சத்துவத்தை உனக்கு கொடுத்து சௌக்கியத்தை தரப்போகிறார். கைகளை தட்டி 2 நிமிடத்தில் ஜெபித்து முடிக்க போகிறேன். எல்லாரும் எழும்பி கண்களை மூடி வேகமா எழும்புங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஜெபம் பண்ணாம பாடு போகாது. ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. நான் யெகோவாயிரேல ஜெபம், இதெல்லாம் சார்ஜ் ஏத்துற இடமா இருக்கணும். எப்படி? பூஸ்டர், ஸ்பீடு சார்ஜரா இருக்கணும். ஆனா அனுதின சார்ஜர் உங்க ஓன் பிரயர், உங்க ஓன் ஜெபம்,
ஜெபத்தில் அன்னைக்கு கற்றுக் கொடுத்தது, பேயை விடாத. இயேசுவின் நாம உன்னை பயங்காட்டுற பேய். குறிப்பா நீ கட்டிலுக்கு போய் இருளை பார்த்தா பயப்படுற, ராத்திரி நேரம் வந்தா பயப்படுற. எனக்கு ஏதோ இருக்கு, எனக்கு ஏதோ பண்ணுது, எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுது, என் தொழிலில் ஏதோ ஒன்று நடக்குது. எதுவும் நடந்துட்டு போட்டோம், ஒன்று சொல்றேன், நல்லது மட்டும்தான் உனக்கு இயேசு செய்வார், நல்லது மட்டும்தான் உனக்கு செய்வார். சிலர் நீங்க அந்தந்த பகுதியில் கை வைக்கிறீங்க. எப்போ? வீட்டில் உள்ள என்னமோ இருக்குமோ, உள்ள என்னமோ இருக்குமோ. கர்த்தர் சொல்றாரு, சாவுக்கு ஏதுவான ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. நான் சொல்ல சொல்ல கர்த்தருடைய வல்லம் அப்படிப்பட்டவங்க மேல இறங்குது, இறங்குது. உன்னை விடுவித்து கொண்டிருக்கிறார். ஆமென். மன அழுத்தம், மன அழுத்தம், மன அழுத்தம், ஒரு டிப்ரெஷன், இது ஆத்துமாவை பாதிக்குது, ஆவியை பாதிக்குது, சரீரத்தை பாதிக்குது. ஒரு காரியத்தை நினைச்சது இருதயம் படபடக்க ஆரம்பிச்சிருது. மகனையோ மகளையோ கணவரையோ நீ நினைக்கும் போது நிதானத்தை இழக்கிற, பொறுமையை இழக்கிற, பித்து பிடித்தது போல அழைகிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உனக்கு இரட்சணிய மகளே, இன்றைக்கு உனக்கு விடுதலை. காண்டா மிருகத்தின் கொம்பு கொத்த பலத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். நான் சொல்றேன், இந்த பலிபிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமா இயேசுவின் நாமத்தில் வருகிற வார்த்தையில உன் காதை திறந்து இதயத்தை நிரப்பு. ஏனோ தானோ உட்காராத. எனக்கு அவர் தலை தொட்டு உன்னை சொல்லணும்னு காத்திருக்காத. இயேசு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இயேசுதான் இன்றைக்கு உன்னை தொட போகிறார். அவருடைய வல்லமை உன்னை தொடுகிறது, வல்லமை உன்னை தொடுகிறது. சமாதானம் உனக்கு, சமாதானம் உனக்கு. சமாதானத்தை கெடுக்கிற சாத்தான் இனி உன் காலுக்கு கீழே, தலைக்கு மேலே இல்லை, உன் வாழ்க்கைக்குள்ள இல்லை, உன் தொழிலுக்குள்ள இல்லை, உனக்கு நேரிடையான எதிராளியா இல்லை. உன் காலுக்கு கீழ், காலுக்கு கீழ், காலுக்கு கீழ், காலுக்கு கீழ் நீதான் மிதிக்க போகிறாய். உன் கால்களுக்குள் அந்த அபிஷேகம் இறங்கி வரும். விசுவாச தாயே, உன் பக்தி சாதாரணமானது அல்ல. நீ தந்தை பெர்க்மான்ஸ் பாடலை இரவிலே பாடுகிறாயே, அந்த பாடலுக்கு வல்லமை இல்லை என்கிறாயோ. உன் வாயிலிருந்து அந்த பாடல் வரும் பொழுது தூதர்கள் அங்கு பிரவேசிக்கிறார்கள் தெரியுமா? உன் தனிமையான இரவை அவர்கள் உனக்கு பாதுகாப்பாக அமைத்து கொடுக்கிறார்கள் தெரியுமா? உன் முழங்கால் ஊன்றப்படும் போது சாத்தான் கொலை நடுங்குகிறான் தெரியுமா? நீ ஜெபம் பண்ணும் போது அவன் அலறுகிறான் தெரியுமா? அதனால் தான் நீ மீண்டு போய் இருக்கிறாய், நிம்மதியாய் இருக்கிறாய். ஜெபி ஜெபி ஜெபி. உன் சின்ன ஜெபம் கூட பிசாசை நடுங்க செய்வான், நடுங்க செய்வான், அலறச் செய்வான், துடிதுடிக்க செய்வான். அக்கினியை கொண்டு எரி, அக்கினியை கொண்டு எரி. வௌவாலின் ஆவி எரியட்டு, சர்ப்பத்தின் ஆவி எரியட்டு, குரங்கின் ஆவி எரியட்டு, தேளின் ஆவி எரியட்டு. ஆமென். சர்ப்பத்தின் ஆவி எரியட்டு, மந்திர ஆவி எரியட்டு, மரணத்தின் ஆவி எரியட்டு. உன் காலை கவ்வி பிடித்த ஆவி, வயிற்றை கவ்வி பிடித்த ஆவி, முதுகு தண்டுபட எலும்பை கவ்வி பிடித்த ஆவி, உன் கணவனை கவ்வி பிடித்து வைத்திருக்கிற ஆவி அழிகிறது, அக்கினியினால் எரிகிறது. மகிமையா ஆண்டவர் இறங்கி வரார். மகிமையா, மகிமை. அன்னைக்கு ஒரு மாறுதலை பார்க்கிற சகோதரி, இன்றைக்கு பிறகு அந்த மரண காரிருள் உன்னிடத்தில் இல்லை. வேண்டிடும் பக்தரின் ஜெபம் கேட்கும் தேவன் வல்ல பெரும் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அனல் முட்டு, உன்ன அனல் முட்டு, நிரப்பு 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 நிரப்பு. வல்லமை இறங்கி வருகிறது. கட்டுகள் தெரிக்கப்பட ஆரம்பிக்கிறது, கண்ணிகள் தெரிபட ஆரம்பிக்கிறது. சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார், தீர்க்காயுளை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நீ அவமானப்பட போவதில்லை, நீ அவமானப்பட போவதில்லை, வெட்கப்பட போவதில்லை. இயேசுவின் தலையை உயர்த்துவார், இயேசுவின் தலையை உயர்த்துவார், இயேசுவினை தலையை உயர்த்துவார், இயேசுவினை காப்பார், இயேசுவினை காப்பார், இயேசுவினை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் பலக்கரம் உன்மேல் நிழலிட்டிருக்கிறது, அசைக்கப்படுவதில்லை. இயேசுவினை தொட்டார், இயேசுவினை தொட்டார். பிள்ளையின் பாடையை தொட்டாரே, உன் பிள்ளைகளை தொடுகிறார். செத்த காரியம் உன் பிள்ளை வாழ்க்கையில, குடும்ப உறவு செத்து இருக்கு, உயிர்ப்பிக்கிறார். உன் வாழ்க்கையில குடும்ப உறவு செத்து இருக்கு, உயிர்ப்பிக்கிறார். தொடுகிற வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் சகோதரி, பெற்றுக்கொள் சகோதரி. இன்று காணும் எகிப்தியனை நீ என்றென்றைக்கும் காண மாட்டாய்.
கர்த்தருடைய மகிமை பலமாய் இறங்கி வரட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா.